பிரித்தானியாவின் லண்டனில் ஈழத் தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கோடைக்கால விழாவின் போது போலீசார் கடுமையான அழுத்தம் கொடுத்ததாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் திகதி வல்லவை கோடைக்கால விழா கிரூட்டன் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரித்தானியா வல்வை நலன்புரி சங்கம் 18வது முறையாக இதனை ஏற்பாடு செய்திருந்தது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை தடுக்கும் வகையில் போலீசார் ஈடுபட்டதாக ஏற்பாட்டு குழுவினர்களில் ஒருவரான வல்லவை ஸ்மித்குமார் கவலை தெரிவித்துள்ளார். நிகழ்வினை நடத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் அந்த பகுதி நகர சபையினால் விதிக்கப்பட்டதாகவும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். கோடை விழா நடைபெற்ற மைதானத்திற்குள் பெருமளவு மக்களை உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் மைதானத்திற்குள் நுழைந்தவர்களை வெளியேற போலீசார் மறுத்ததாகவும் குறிப்பிட்டார். நிகழ்விற்கு வருகை தந்த மக்களை சோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். சிலர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய நிகழ்வு கடும் போராட்டத்திற்கு மத்தியில் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதாக ஸ்மித்குமார் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவரின் சமூக வலைதளத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது. வணக்கம். கடந்த ஞாயிறு ஜூலை 13 கோடை விழா திருவிழா, வெல்வையின் கோடை விழா. இந்த கோடை விழா சம்பந்தமான ஒரு அறிக்கை நான் இல்லாட்டி ஒரு தகவல் ஒரு பதிவு விடணும்ன்றது இந்த கோடை விழா முடிஞ்ச அடுத்த நாளே முடிவெடுத்தான். பட் என்னால் இயலாமல் போயிட்டுன்னு சொன்னால் கோடை விழாக்காக முதல் 3 நாள், கோடை விழா முடிஞ்ச அடுத்த 2 நாள், அதை தொடர்ந்து என்னால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் நிறைய அந்த வெயிலுக்கு எல்லாம் நின்று வேலையில் செய்தபடியே நான் முற்றா சுயனம் இல்லாமல் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கிடையில் சோசியல் மீடியாவில் கோடை விழா சம்பந்தமான நல்ல விஷயங்கள், சில குறைபாடுகளை நிறைய உள்ளங்கள் பதிவு செய்துட்டேன். இருந்தாலும் இந்த கோடை விழா சம்பந்தமான நிறைய ப்ரொமோஷனில் வேலை பார்த்தது நான் தான். அப்போ அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு தகவல் தந்தே ஆக வேணும். என்னென்னு சொன்னால், இந்த கோடை விழா எப்போ நாங்கள் ஏற்பாடு செய்ய வலிக்கிட்டோமோ அந்த நாள்லேருந்து கோடை விழா நடக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நிறைய தடைகள், தடங்கல்கள், அது எண்ணிலடங்காத தடைகள் எங்களுக்கு வந்தது. அதை நான் ஒரு சில உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. முதலாவது வந்து இந்த கிரவுண்ட் பெர்மிஷன் மிக பிரச்சனையா இருந்தது. இல்லாட்டி ஜூலை 6ஆம் தேதி நடக்க வேண்டியது எங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதிக்கு நாள் மாற்றப்பட்டது. பிறகு பார்த்தோம்னு சொன்னா கவுன்சிலால எங்களுக்கு பிரச்சனை. சரின்னு சொல்லி கவுன்சில் பிரச்சனைலாம் முடிச்சு போட்டு போனா போலீஸ் இப்படி ஒவ்வொன்றா வந்து கடைசியில வந்து கவுன்சிலும் போலீஸும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சது வாங்கன்னு சொல்லி. சரின்னு சொல்லி அந்த மீட்டிங் போனா அவங்களோட பெரிய லிஸ்ட்டை வச்சு போட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்கள் என்ன வெம்பிளி அரினாவில் நடத்துறோம், இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்புடன் நடத்துறதுக்கோ இல்லாட்டின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நிறைய என்ன சொல்றது கேள்வி எங்களுக்கு எழுப்பினது. சரி, என்ன செய்கிறது, ஒண்ணு செய்யாது. நாங்கள் இது ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு கோடை விழாவை நடத்தபடியே நாங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை தாண்டி செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டோம். சரியென்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஒரு இமெயில் வருது. எங்களுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு, உள்ள வந்து பிரச்சனை நடக்க போகுது, அதனால உங்களோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தாது, நீங்கள் வந்து கார் வர்ற பாதை எல்லாத்தையும் நீங்கள் கல்லில் வச்சு அடைக்கணும், அதுக்குரிய இதை தாங்க சஜஸ்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு இடத்தால எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி போட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லிச்சு 22,000 பவுண்ட்ஸ் அதுக்கு நீங்க பே பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணணும். போலீஸ் அடி அவங்களுக்கு என்ன சொல்றது ஏஜென்டா வேலை செய்யறாங்களான்ற மாதிரியான ஒரு கோவம் வந்தது. என்னடா பண்றேன்னு போட்டு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மீட்டிங் கொண்டு போடுறோம், ஜூம்ல வாங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. நாங்கள் எல்லாரும் நடத்துனர்கள் எல்லாம் போய் நின்று காய்ச்சா 12 மணிக்கு மீட்டிங் முடியுது. 11 மணிக்கு தொடங்கி மத்தியானம் 12 மணிக்கு முடியுது. பின்னர் 5 மணிக்கு இடையில அது சம்பந்தமான ஏற்பாடு பண்ணி போட்டு தங்களுக்குரிய தகவலை தாங்கும். ஆனால் நாங்கள் அதுக்கு அப்புறம் அடிச்சு புட்டிச்சு இல்லைன்னு சொன்னா அதை கேன்சல் பண்ற அளவுக்கு இந்த கதை பேச்சு இருக்கு. காவல்துறை இந்த கதை பேச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி போட்டு நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு 7,000-6,000 பவுண்ட்ஸுக்குள்ள அந்த கல் அடுக்கி கேட்டு எல்லாம் போட்டு அதுக்குரிய இன்வாய்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி விட்டாச்சு. சரி, அதெல்லாம் தாண்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஏற்கனவே 20,000 பவுண்ட்ஸுக்கு மேல அந்த விழாவுக்காக செலவழிச்சிட்டோம்.
இதுக்குள்ள பெரிய பவுடி என்னன்னு சொன்னா 100 பவுன்சர் போடட்டுமா. 100 பவுன்சருக்கு கிட்டத்தட்ட 18,000 பவுன்ஸ். சரி, அதையும் ஒரு மாதிரி காய்ச்சி பேசி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பவுன்சர்களை கொண்டு வந்து அதுக்கு இதுக்கிடையில வந்து கிரௌண்டை சுத்தி பென்ஸ் அடைங்க வேலி அடைக்க சொல்லிட்டாங்க. வேலியை 2-3 நாளைக்கு அடைக்க இரவுல வந்து அந்த ஏரியா ஜனம் எல்லாம் இந்த வேலியை தள்ளி விழுத்துதுகள். போலீஸ் வந்து நிக்குது. ஒரு 6 ஹவர்ஸுக்கா போலீஸ் வந்து போகுது. நாங்க ஏற்பாடு நடந்திருக்கோம். நாங்க காட்டவங்க பாருங்க விழுத்தி கொண்டிருக்காங்கடா. போலீஸுக்கு நடுவரில காட்டிட்டு தள்ளி விழுத்திட்டு போறாங்க. சரி, இன்னும் நாம நடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கேன்னு சொல்லி பொறுமையா இருந்து அதெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. கடைசி விழா தொடங்கிட்டுது. எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை. சனத்தை அந்த அளவுக்கு இவரை செக் பண்ண போயினோம். சரி, அப்ப பவுன்சரை வச்சு நடக்குது இந்த விளையாட்டு. சரி, முடிஞ்சுன்னு சொன்ன பின்னர் 4 மணிக்கு பிறகு சனத்தை உள்ள விடையில. அது கூட பரவாயில்ல. உள்ள வந்த சனம் ரிஸ்பேண்ட் கட்டி போட்டு வெளியில போயிட்டு உள்ள வர அவங்களே விடுறாங்க. இல்ல, எங்களால சமாளிக்க முடியலன்னு சொன்னா நாங்கள் சாப்பாடு மட்டுமட்டா வந்துட்டு சர்பத்துகள் குடிவகைகள் இதெல்லாம் மட்டுமட்டா வந்துட்டு அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒரு வேனை வெளியில விட்டு எடுக்கலாம்டா. போன வேன் உள்ள வர முடியாது, அந்த அளவுக்கு டிராபிக். ஏதாவது ஒரு வழியில உள்ள எடுக்கணும்னு சொல்லி போட்டு இந்த மோட்டார் பைக்காரங்கள தான் விட்டு மோட்டார் சைக்கிளால் உள்ள எடுத்துக்கொண்டு இருந்தோம். பாலுகள் முக்கியமான சாமல் எடுத்துக்கொண்டு இருந்தோம். அவங்களே நிப்பாட்டி போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னன்றா நடத்தி முடிக்கிறோன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவுக்கு பாதுகாப்பு சம்பந்தமா எங்களுக்கு காவல்துறையால் நெருக்குதல் தரலாமோ அந்த அளவுக்கு நெருக்குதல் தந்துட்டாங்க. கடைசி பிரைஸ் கிவிங் நடக்குது. வந்து நிக்கிறாங்க ஒரு டார்க் பிளேஸ்ல 1000 பீப்புளுக்கு மேல நிக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை முட்டிஞ்ச அளவு எவ்வளவு புஷ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா 8 மணி போல சொல்றாங்க சாப்பாடு எல்லாம் விற்காதீங்க. நான் இருக்கிற சாப்பாடு சனத்துக்கு சாப்பாடு இல்லாம இருக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் பகிர்ந்து கொடுப்போம்னு சொன்னா இல்ல. சரி, 8-12 வந்து அவனே வந்து பெரியற சாப்பாட்டுக்கு டெண்டுக்கு முன்னால வச்சு மறைக்கிறான். எங்களால எங்களோட சக்திக்கு மீறி நாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால காவல்துறையால இந்த முறைங்களுக்கு கிடைச்ச அந்த துன்பம்ன்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நொட்டிகம் இந்த காணிவேல வந்து மில்லியன் பீப்புள் வந்து அங்க வாராங்க. சராசரி 5 பேர் சாகிறவங்க கத்தி குத்துவல. அதுக்கு கூட இந்த அளவுக்கு எல்லாம் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்தோ இல்லாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்குமோன்றது எங்களுக்கு சந்தேகம். ஜஸ்ட் ஒரு சில ஆயிரம் மக்கள் கூடுறத எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த வருஷம் துன்பத்தை தெரியலுமோ அந்த அளவுக்கு தந்துட்டாங்க. எந்த விதத்துல நியாயம் இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரிய இல்லை. அடுத்தது வந்து இந்த நான் சொன்னேன் தானே விழா நடக்கிற வெள்ளி வியாழக்கிழமையில வந்து இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் ஒன்று சொல்லி வருதுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களுக்கு இமெயில் பண்ணி அதை நிப்பாட்டுற கையில் பார்த்தா என்னன்னு சொன்னேன். இதுல சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காட்டி கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா அந்த விழா குழப்புறதுக்காக ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு செயல் நடந்தது. இங்க வந்து கேங் ஊர் நடக்குது, அப்படி இப்படி. போன வருஷம் ஒரு சண்டை நடந்தது, அது இந்த வருஷம் வந்து அதெல்லாம் காலம் முடிஞ்சுது. இப்ப எல்லாம் கேங்கோ இல்லாடி ஒரு பிரச்சனை இருந்தா அவருக்கு நோ எக்ஸ்கியூஸ். அவரு ஒரு அடியா அவரை நாடு கடத்தக்கூடிய வேலை நடக்கும். அதனால இப்ப அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா இது ஒரு காட்டி கொடுக்குற வேலையில் நடக்குது. ஓரளவுக்கு மேல எங்களை வேலை செய்ய விடாம இந்த கோடை விழாவை இவ்வளவு அழுத்தம் தெரியலும் இந்த வருஷம் முழுத்திலும் தந்துட்டார்கள். இதை விட நான் இன்னும் சொல்லாத எங்களோட கஷ்டம் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அந்த அளவுக்கு இந்த முறை கஷ்டப்படுத்தினோம். அதுல ஒரே ஒரு தவறு நாங்கள் விட்டுட்டோம்னு நம்புறோம். என்னன்னு சொன்னா அந்த மைதானம் இனி எங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா போறதுக்கும் ஒரு பாதை தான், வாரதுக்கும் ஒரு பாதை தான். அப்ப அதனால அது ஒரு ஆக்கள் கூடின பகுதியால வந்ததால நாங்கள் அந்த இடத்தை இனி தொடர்ந்து பாவிக்கலான்னு நம்புறோம். அப்ப இதுக்கு ஒப்போசிட்டா ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை இனி சரி செய்து அதன் மூலமா அடுத்த முறை விழா நடத்துவோம் என்றாலும் இனி வர மக்களோட தொகையை வச்சு பார்க்க அந்த மைதானம் அந்த ஃபீல்டு எங்களுக்கு சரி வரான்னு தான் நம்புறோம். ஸோ இதுல நண்பர்கள் உறவுகள் தமிழ் உறவுகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய குறைகளை சொல்லியிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நேரடியா சொன்னார்கள் இவ்வளவு சனத்தோடத்துல வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை என்றதும் இவர்களை பாராட்டி நாட்களும் இருக்கணும். ஸோ நாங்கள் பாராட்டுகளை எவ்வளவு ஏற்றுக்கொள்றோமோ அதே நேரத்தில் குறைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும். அடுத்த வருஷம் இதை நாங்கள் நிறைய விஷயம் கருத்துல கொள்ளும். அதுக்கு முதல் சட்ட ரீதியான பல விஷயங்களை நாங்க வந்து கிளியர் பண்ண வேண்டி கிடக்கு. என்ன சொன்னா எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அழுத்தங்கள் கூட வருது. இந்த பிரைஸ் கிவிங் நடக்குது. அதாவது கடைசி ஒரு 9 மணி ஆயிட்டு பிரைஸ் கிவிங்
கைதத்தல் போட்டி அது சம்பந்தமான பிரைஸ் கிவிங் நடக்குது. அந்த பிரைஸை வேண்டு அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டேஜ்ல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா நீங்க. போலீஸ் ஏறி காவல்துறை ஏறி ஊர்ல அந்த கோழியை கிளப்பம் அது மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி போட்டோ எடுத்து கொண்டிருக்கிற அந்த பிளேயர்ஸ், அதாவது வெற்றி பெற்ற வீரர்கள் அப்படி கிளைக்கிறாங்க. எங்களால நம்ப முடியல இது நாங்க எந்த தேசத்துல இருக்கிறோம். இது நேரடியா நின்று பார்த்து அனுபவப்பட்டாக்கள் சாட்சியமா இருக்கிறீங்க, உங்களுக்கு அது தெரியும். மற்றபடி எங்களால எவ்வளவு பேருக்கு வேண்டாலும் நாங்கள் சாப்பாடை கொடுத்தோ இல்லாடி ஏதோ ஒரு வழியில வெளியில இருந்து எடுத்து செய்திருப்போம். எங்களுக்கு முட்டுக்கட்டையா 2 விஷயம் நடந்தோம். ஒன்று காவல்துறை உள்ள விடாம பார்த்து, அடுத்த டிராபிக்கா போன வெஹிக்கிள் வர முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 2-2.5 மைலுக்கு டிராபிக், நிறைய உறவுகள் வந்துட்டு உள்ள வராம அப்படியே திரும்பி போன ஆக்களும் இருக்கணும். சோ இது எங்கட கைமீறி நடந்த விஷயம். எங்களால அதாவது இவ்வளவு ஒருத்தரும் அந்த வாலண்டியரா வேலை செஞ்சோமோ அவ்வளவு பேரும் என்ன சொல்ற வெளியின் உச்சத்துல நின்று வேலை செஞ்சாங்க. உண்மையா எனக்கு இன்றைக்கு 5 நாளா நான் வேலைக்கு, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நடந்த 5 நாள் நான் ஃபுல் சிக், அதாவது காய்ச்சல், இருமல், தடிமன், என்ன சொல் ஹோல் பாடி பெயின். அப்ப அந்த அளவுக்கு தான் இங்க மெட்ட எல்லா வாலண்டியர் அங்க வேலை செய்த எல்லாருமே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது. பத்தாவது வெயில், அந்த நாள் முதலும் சரி புற 2 நாளும் சரி கடுமையான வெயில். அந்த வெயிலுக்கு எந்த வேலை செய்து ஒரு அந்த அளவுக்கு நாங்க எங்களை தந்து வேலை செய்துட்டோம். இருந்தும் இது எங்களுக்கு ஒரு போன வருஷம் மழைக்க கூட செய்யக்க கூட எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது. மழைக்கு இருந்தாலும் மக்களுக்கு சரியான முறையில செய்துட்டோம். இந்த முறை எங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. நாங்க என்னென்னலாம் எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் அங்க நடந்துட்டுது. மக்கள் எல்லாம் பிடிச்சி அப்படி செக் பண்ணணும்ன்றது எங்களுக்கு விளங்கல. ஏன்னா நாங்க போய் அவரோட கதைக்கிற கூட எங்களுக்கு நேரம் இல்லை. இங்க மக்கள் உள்ள வந்தோன்னா உள் வேலை எங்களை கூட்டிட்டுது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பிளைட் ஏறுறக்குரிய ஆக்களை போட்டு செக் பண்ணுவா போல. இது எந்த வகையில இதை எப்படி மாத்தி அமைக்கிறன்றலாம் இனி யோசிச்சு நீ அடுத்த வருஷம் அந்த பிள்ளை நடக்காம இருக்கணும். என்ன மக்கள் எங்களை என்ன குறை சொன்னாலும் அதை திருத்துறதுக்கு தான் நாங்க முயற்சி செய்வோமே தவிர குறை சொல்றாக்கள் நாங்க ஒரு காலம் திருப்பி திட்ட போறது கிடையாது. என்ன சொன்னா இது நாங்கள் அவ்வளவு எங்கட இன மக்களை, தமிழ் மக்கள் அந்த இடத்துல வச்சு ஒரு இடத்துல வச்சு பார்க்க எங்களுக்கு சந்தோஷம். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக நாங்கள் எவ்வளவு பெரிய குறைகளோ வெளிகள் இருந்தாலும் அதை கடந்து தாண்டி அடுத்த முறை இது மாதிரியான பிள்ளைகள் நடக்காம முதல்ல இந்த எங்கள் சாராத பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த காவல்துறை, செக்யூரிட்டி, இதில் எல்லாத்தையும் திருத்துறதுக்கு நிச்சயமா முயற்சி எடுப்போம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாமே எல்லா இடம் போட்டிருக்கீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவையும் இருக்கா ஷேர் பண்ணுங்க. என்று சொன்னா அந்த இந்த உச்சம் எங்களுக்கு தான் தெரியும். நன்றி, வணக்கம்.